முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆரேபுரத்தில் உள்ள வீட்டில் கேரளாவில் இருந்து வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகர் துல்கர் சல்மானுடைய திரைப்பட அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் மம்மூட்டியுடைய வீடு தற்போது துல்கர் சல்மான் தனது தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 23ஆம் தேதி நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் நடிகர் பிருத்திவிராஜ் ஆகியோருடைய கேரளாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பூடான் ராணுவம் 50க்கும் மேற்பட்ட ராணுவ கார்களை ஏலமிட்டது. இதில் நேபாளம் வழியாக 37 கார்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வந்ததாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கேரளாவுக்குள் மட்டும் 20க்கும் மேற்பட்ட கார்கள் வந்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனை சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கார்களை திருப்பி அளிக்கும்படி துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருந்தார். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையெழுத்திருக்கிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் இதில் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சொகுசு கார்கள் வாங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கை கையில் எடுத்து தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக சென்னையில் ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் துல்கர் சல்மானுடைய அலுவலகம் மற்றும் அந்த வீட்டில் சோதனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.